இவன் இன்னும் அந்த மதுமிதாவை மனசுல வச்சுக்கிட்டு தான் சென்னைக்கு வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். இன்னைக்கே அந்த பொண்ணை இந்த ஆபீஸை விட்டு துரத்தலன்னா இவன் பிரீத்திய கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான் என்று விசாலாட்சி தன் மனதுக்குள் வஞ்சமாக திட்டமிட்டாள். சரிப்பா சர்வா, நாங்க பிரீத்தியை கூப்பிட்டுட்டு அப்படியே குன்னூரோட டாப் எஸ்டேட் பங்களாவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரோம். மதியம் லஞ்ச் டைம்க்கு நாம எல்லாரும் ஒன்னா ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணலாம் என்று விசாலாட்சி எழுந்து நின்றதும் போயிட்டு வாங்கம்மா என்று சர்வா அவரை பார்க்காமலேயே லேப்டாப்பை திறந்தான். அவர்கள் மூவரும் அறையை விட்டு வெளியே வந்தனர். வெளியே வந்த விசாலாட்சியின் கண்கள் நேராக மதுமிதாவின் இருக்கையை நோக்கி சென்றன. மதுமிதா ஃபைல்களை பார்த்து கொண்டு சர்வாவின் பெற்றோரை கண்டு கொள்ளாதது போல அமைதியாக இருந்தாள். விசாலாட்சி மதுமிதாவின் மேஜைக்கு அருகில் வந்து நின்றவர், என்ன மதுமிதா, நேத்து மீட்டிங்ல தண்ணி குட்டி பெரிய நாடகம் ஆடன போல இன்னைக்கு விரல்ல பிளாஸ்திரிய ஓட்டிட்டு ரொம்ப பாவமா உட்காந்துருக்க. இதோ பார், என் பையன் சர்வாவுக்கு வர முகூர்த்தத்துல பிரீத்தியோட கல்யாணம் நடக்க போகுது. சென்னையில பிரம்மாண்டமா கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது. நீ இங்க ஒரு சாதாரண வேலைக்காரியா இருந்து எங்க கல்யாணத்துக்கு தேவையான அத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸையும் குன்னூர் சார்பா நீ தான் செய்யணும். உன்னோட தகுதி என்னன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கொடி என்று விசாலாட்சி மிக கொடூரமாக ரகசிய குரலில் அவளது காதருகே குனிந்து மிரட்டினாள். மதுமிதா தன் பேனாவை பலமாக பற்றி கொண்டாள். அவளது விரலில் இருந்த காயம் மீண்டும் வலிக்க தொடங்கியது. அவள் மெதுவாக தன் தலையை நிமிர்த்தி விசாலாட்சியின் கண்களை நேராக பார்த்தாள். அந்த பார்வையில் இருந்த தைரியம் விசாலாட்சியை நேசாக நடுங்க வைத்தது. மேடம், நீங்க உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, இல்ல என்ன வேணா செய்யுங்க. இந்த ஆபீஸ் ஊழியரா எனக்கு என்ன வேலை கொடுக்கறாங்களோ அதை நான் பர்ஃபெக்டா செய்வேன். அதை விட்டுட்டு என் தகுதியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க என்று மதுமிதா அத்தனை பேருக்கு முன்னாடியும் விசாலாட்சியின் முகத்தில் அடித்தது போல கராராக பேசினாள். உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்டயே எதிர்த்து பேசுவ என்று விசாலாட்சியும் கத்த வந்தாள். அப்பொழுது சந்திரசேகர் அவளது கையை பிடித்து இழுத்தவர், விசு வா போலாம், இங்க ஆபீஸ்ல வச்சு சண்டை போடாத, அவளை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும் என்று அவளை இழுத்து கொண்டு காரை நோக்கி நடந்தனர். அவர்கள் சென்ற சில நிமிடங்களிலேயே சர்வாவின் அறையிலிருந்து இன்டர்காம் பெல் அலறியது. மதுமிதா தன் டைரியை எடுத்துக்கொண்டு தன் இதயத்தை கல்லாக்கி கொண்டு அவனது அறைக்குள் நுழைந்தாள். அறைக்குள் சர்வா நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தன் கைகளில் ஒரு ஃபைலை பிடித்து கொண்டு வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். மது உள்ளே வந்து அவனது மேஜையின் முன்னால் நின்றவள், சொல்லுங்க சார், இன்னைக்கு என்ன வேலை என்று மதுமிதா ஒரு இயந்திரத்தை போல கேட்டாள். சர்வா மெதுவாக தன் தலையை நிமிர்த்தி அவளை பார்த்தான். அவனது கண்கள் அவளது விரலில் இருந்த அந்த பெரிய பிளாஸ்திரியின் மீதுதான் நிலைத்தது. நேற்று இரவு முழுவதும் அவளது அந்த பேருந்து நிறுத்த சவாலான பேச்சு அவனது தூக்கத்தை கெடுத்திருந்தது. மதுமிதா, நேற்று ஈவினிங் நீ என்கிட்ட நடந்துகிட்ட விதம் எனக்கு திருப்தியா இல்ல. ஒரு கம்பெனி முதலாளி நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம்னு வந்தா என் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸையே தூக்கி போடுற அளவுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு என்று சர்வாவின் குரல் வன்மத்தோடும் அதே சமயம் ஒரு ஏக்கத்தோடும் ஒலித்தது. மிஸ்டர் சர்வேஷ், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்ககிட்ட இருக்கிற அந்த பணத்திமிரும் போலியான இரக்கமும் எனக்கு தேவையில்லை. உங்க அம்மா இப்பதான் என் தகுதியை பத்தி பேசிட்டு போறாங்க. உங்களுக்கு வர மாசம் பிரீத்தி மேடமோட கல்யாணமாமே. ரொம்ப சந்தோஷம் சார். உங்க கல்யாண வேலைகளை கூட நான் ஒரு ஊழியரா நின்னு செய்யறேன். அதை விட்டுட்டு என் தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ என் விரல் காயத்திலேயோ உங்க அக்கறையே காட்டாதீங்க. வேலை ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க சார், இல்லனா நான் கிளம்பணும் என்று மதுமிதா அத்தனை கராராக பேசினாள். கல்யாணமாமே, ரொம்ப சந்தோஷம் என்ற வார்த்தையை கேட்டதும் சர்வாவின் நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு பெரிய நெருப்பு பொறி விழுந்தது போல இருந்தது. அவளது அந்த அலட்சியம் அவனது ஈகோவை இன்னும் பல மடங்கு கிளப்பியது. ஹோ, என் கல்யாணத்தை பத்தி கேட்டு உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா மதுமிதா? ஆமாண்டி, எனக்கு கல்யாணம் தான். இந்த உலகமே வியக்கிற அளவுக்கு என் கல்யாணம் பிரம்மாண்டமா நடக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீ இன்னும் என்கிட்ட அந்த பையன் ரித்து யாரோட குழந்தைன்னு சொல்லவே இல்லையே. அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும்டி என்று சர்வா நாற்காலியில் இருந்து எழுந்து வந்து அவளது கையை பலமாக பற்றினான். உடனே எங்கிருந்துதான் மதுவிற்கு கோபம் வந்ததோ தெரியவில்லை. வெறி கொண்ட வேங்கையை போல அவன் கையை பலமாக உதறிவிட்டாள்.
ஆபீஸில் சர்வாவின் அந்த வரட்டு பிடிவாதமும் கையை உதறிவிட்டு மதுமிதா காட்டிய அந்த துணிச்சலும் சர்வாவின் அறைக்குள் ஒரு கனத்த மௌனத்தை ஏற்படுத்தி இருந்தது. என் கையை தொடாதீங்க சார், நான் சொல்ல மாட்டேன். என் பையனை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று கத்திவிட்டு மதுமிதா தன் இருக்கைக்கு திரும்பிய போது சர்வாவின் நெஞ்சுக்குள் ஆத்திரமும் தவிப்பும் ஒரு சேர குடியேறியிருந்தது. அன்றைய ஆபீஸ் நேரம் முடிந்து மதுமிதா தன் பையை எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக கிளம்பினாள். சர்வாவின் பெற்றோரும் பிரீத்தியும் ஆபீஸிற்குள் இருக்கும் போதே தனக்கு இவ்வளவு நெருக்கடி என்றால் இனி அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் என்று அவளது மனசாட்சி ஏனோ முன்கூட்டியே எச்சரித்தது. வழக்கம் போல காப்பகத்திற்கு சென்று தன் செல்ல மகன் ரித்துவை வாரி அணைத்துக் கொண்டு குன்னூரின் அந்த பனி படர்ந்த ஒத்தையடி பாதையின் வழியே தன் வாடகை வீட்டிற்குள் நுழைந்து கதவை பூட்டினாள். வீட்டிற்குள் வந்ததும் ரித்துவை மெத்தையில் அமர வைத்துவிட்டு சமையல் அறைக்குள் சென்று அவசர அவசரமாக அவனுக்கு பிடித்தமான உணவை தயார் செய்ய தொடங்கினாள். ஆனால் அவளது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. ஆண்டவா, சர்வாவோட அப்பா அம்மா என்னை இங்க பாத்துட்டாங்க. அவங்க முகத்துல இருக்கிற அந்த வஞ்சக பார்வை எனக்கு பெரிய பயத்தை உண்டாக்குது. என் ரித்து குட்டிக்கு அவங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்று நினைத்து நெஞ்சு உருகி அழுது கொண்டே சமையல் செய்தாள் மதுமிதா. அதே நேரத்தில் சர்வாவின் பெற்றோர்களான சந்திரசேகரனும் விசாலாட்சியும் பிரீத்தியும் தங்களின் ஆடம்பர காரில் குன்னூரின் ஒரு ரகசிய இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். சந்திரசேகர் ஏற்கனவே கம்பெனியின் செக்யூரிட்டி மூலமாக மதுமிதா தங்கியிருக்கும் அந்த ஏழ்மையான வாடகை வீட்டின் முகவரியை ரகசியமாக கண்டறிந்தார். என்னங்க, இப்போவே நாம அந்த மதுமிதா வீட்டுக்கு போகணும். அவ இங்க சர்வாவோட கம்பெனியில வேலை பார்க்கறது நமக்கு தான் ஆபத்து. ஒருவேளை அவ அன்னைக்கு நம்ம மிரட்டின விஷயத்த என் பையன் கிட்ட சொல்லிட்டா சர்வா நம்மளையே வெறுத்துருவான். அது மட்டும் இல்லாம அவ இங்க இருந்தா சர்வா ஒருபோதும் பிரீத்திய கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். எனக்கு என்னவோ அவளுக்காகத்தான் இவன் இந்த மொத்த கம்பெனியுமே விலை கொடுத்து வாங்கியிருக்கானோன்னு தோணுது என்று விசாலாட்சி தன் வஞ்சக கண்கள் மின்ன கோரினாள். நீ சொல்றது எனக்கும் சரின்னு தான் படுது விசாலாட்சி. சர்வா இப்போ அவளை பழி வாங்கறதா நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவளோட இந்த தொடர் நடமாட்டம் அவனோட மனசை மாத்திடக்கூடும். அதனால முதல்ல அவளை இந்த ஊரை விட்டே துரத்தணும். கார அந்த முகவரிக்கு கிளப்ப சொல்லு என்று சந்திரசேகர் கராராக உத்தரவிட்டார். கார் குன்னூரின் அந்த ஏழ்மையான நடுத்தர வர்க்க மக்கள் வாழும் பகுதியை நோக்கி நகர்ந்தது. அந்த சிறிய வாடகை வீட்டின் முன்னால் கார் வந்து நின்றதும் சந்திரசேகர், விசாலாட்சி, பிரீத்தி மூவரும் இறங்கினர். பிரீத்தி அந்த சிறிய வீட்டை ஒருவித அருவருப்போடு பார்த்தாள். வீட்டின் உள்ளே மதுமிதா ரித்துவுக்கு சாப்பாடு ஊட்டி முடித்துவிட்டு தட்டுகளை கழுவி கொண்டிருந்தாள். அப்பொழுது வீட்டின் மரக்கதவு தடதடவென்று மிகவும் கொடூரமாகவும் அதிகார துணியோடும் தட்டப்பட்டது. அந்த சத்தம் கேட்டு மதுமிதாவின் நெஞ்சு சட்டென்று ஒரு நொடி நின்று துடிக்க, இந்த நேரத்துல யார் வந்து கதவு தட்டுறது என்று புரியாமல் தன் புடவை முந்தானையால் கைகளை துடைத்துக் கொண்டே வந்து மெதுவாக கதவை திறந்தாள். கதவை திறந்த அடுத்த கணம் வாசலில் சர்வாவின் தந்தை சந்திரசேகர், தாய் விசாலாட்சி மற்றும் நவீன ஆடம்பர உடை அணிந்து நின்றிருந்த பிரீத்தி ஆகிய மூவரும் நிற்பதை கண்ட மதுமிதாவின் ஒட்டுமொத்த உலகமும் ஒரு நொடி ஸ்தம்பித்தது போல இருந்தது. அவளது கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. நெற்றி எங்கும் வேர்வை துளிகள் அரும்ப, நீங்க எல்லாரும் எதுக்கு இந்த நேரத்துல ஏன் வீட்டை தேடி வந்திருக்கீங்க? உங்களுக்கு இங்க என்ன வேலை என்று மதுமிதா பயமும் நடுக்கமும் கலந்த குரலில் கேட்டாள். விசாலாட்சி தன் முகத்தில் ஒரு ஏளன புன்னகையை வரவழைத்துக் கொண்டு மதுமிதாவை தன் தோள்களால் லேசாக தள்ளிவிட்டு அனுமதியின்றி வீட்டிற்குள் நுழைந்தாள். அவளது பின்னால் சந்திரசேகரும் பிரீத்தியும் திமிராக உள்ளே வந்தனர். ஏன் மதுமிதா, நான் உன்னை தேடி வரக்கூடாதா? ஒரு காலத்துல மாளிகையில வாழ்ந்தவ, இன்னைக்கு இந்த 4 சுவர் கொண்ட கூண்டுக்குள்ள பிச்சைக்காரி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கியா? உன்னோட அந்த திமிரான கௌரவம் எல்லாம் இப்போ எங்க போச்சுடி என்று விசாலாட்சி அந்த சிறிய வீட்டின் பொருட்களை அருவருப்போடு பார்த்து கொண்டே கேவலமாக பேசினாள். இங்க பாருங்க, எதா இருந்தாலும் நாளைக்கு ஆபீஸ்ல வச்சு பேசிக்கோங்க. இது என் தனிப்பட்ட வீடு. இங்க வந்து என்னை அசிங்கப்படுத்த உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எதுக்கு என்னை இப்ப பார்க்க வந்தீங்கன்னு முதல்ல சொல்லுங்க என்று மதுமிதா தன் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு சத்தமாக கேட்டாள். அப்போது படுக்கையிலிருந்து அந்த 3 வயது குட்டி பையன் ரித்து வாசலில் கேட்கும் சத்தத்தை கேட்டு தன் பிஞ்சு கால்களால் ஓடி வந்தான். அவன் நேராக வந்து மதுமிதாவின் காலை பலமாக பற்றி கொண்டு நின்றவன், அம்மா, யாருமா இவங்க? ஏமா உன்கிட்ட சண்டை போடுறாங்க?
எனக்கு பயமா இருக்குதுமா என்று மழை மாறாத தன் செல்ல குரலில் விசாலாட்சியையும் சந்திரசேகரையும் பார்த்து பயந்து கொண்டே கேட்டான் ரித்து. ரித்துவின் குரல் கேட்டதும் மதுமிதாவின் இதயம் அடியோடு நடுங்கியது. ஐயோ, இவங்க முன்னாடி ரித்து வந்துட்டானே என்று பதறியவள் ரித்துவை தன் பின்னால் மறைத்து கொண்டு, ரித்து செல்லம், நீ சமத்தா ரூம்குள்ள போடா தங்கம், அம்மா இங்க பேசிட்டு வரேன், போங்க செல்லம் என்று அவனை உள்ளே அனுப்ப முயன்றாள். ஆனால் ரித்து அவளது புடவையை விடாமல், மாட்டம்மா, இவங்க உன்னை மிரட்டுறாங்கம்மா, நான் உன் கூட தான் இருப்பேன் என்று அழத் தொடங்கினான். அங்கே நின்றிருந்த விசாலாட்சியின் கண்கள் ரித்துவன் முகத்தை பார்த்ததும் சட்டென்று சுருங்கியது. அவருக்குள் ஒரு பெரிய சந்தேகமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது. அந்த சுருள் முடிகளும் பஞ்சு போன்ற கன்னங்களும் அவனது அந்த அகன்ற கண்களும் அவரது நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு மர்மத்தை எழுப்பியது. ஹேய் மதுமிதா, யார் குழந்தைடி இது? இவன் ஏன் உன் அம்மா அம்மானு கூப்பிடுறான்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யாரோட குழந்தைடி இவன் என்று விசாலாட்சி தன் குரலை ஆக்ரோஷமாக உயர்த்தி மதுமிதாவின் முகத்திற்கு நேராக தன் விரலை நீட்டி கேட்டாள். மதுமிதா பயத்தில் தன் உமிழ்நீரை விழுங்கியவள், அது அது என் குழந்தைதான், என் பையன், உங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை என்று உண்மையை மறைக்க முயன்றாள். அப்பொழுது சந்திரசேகர் குறுக்கிட்டு ரித்துவின் முகத்தையும் மதுமிதாவின் தவிப்பையும் ஒரு ஏளன பார்வையால் பார்த்தார். பின்பு தன் மனைவியை பார்த்து வஞ்சகமாக சிரித்தவர், விசு, இதுல என்ன சந்தேகம் உனக்கு? அன்னைக்கு நம்மளை ஏமாத்திட்டு ஓடினப்ப இங்க வந்து யாருக்கோ எவனுக்கோ ஏமாந்து ஒரு குழந்தைய பெத்து வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்போ புருஷனும் இல்லாம எந்த சொந்தக்காரங்களும் இல்லாம இப்படி ஒரு கேவலப்பட்ட வாழ்க்கைய இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கா என்று சந்திரசேகர் மதுமிதாவின் ஒழுக்கத்தையும் ஒரு தாயின் புனிதத்தையும் அத்தனை கேவலமான வார்த்தைகளால் மிதித்து பேசினார். அந்த வார்த்தையை கேட்டதும் மதுமிதாவின் நெஞ்சில் ஈட்டி பாய்ந்தது போல இருந்தது. நிறுத்துங்க அங்கிள், என் பையனை பத்தியோ என் வாழ்க்கையை பத்தியோ தப்பா பேச உங்களுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. மரியாதையை என் வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே போங்க என்று மதுமிதா ஆத்திரத்தில் கதறி அழுதாள். பிரீத்தி தன் கைகளை கட்டிக்கொண்டு, மாமா, இவ ரொம்ப பேசுறா மாமா, இவ இங்க இருந்தா கண்டிப்பா சர்வம் மாமா எங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார், இவளை முதல்ல இங்கிருந்து விரட்டுங்க என்றாள் அலட்சியமாக. சந்திரசேகர் மெதுவாக ரித்துவின் அருகில் சென்றார். தரையில் மண்டியிட்டு ரித்துவின் பிஞ்சு தோள்களை பற்றி கொண்டவர், தம்பி, உன் பேர் என்னப்பா என்று தன் வஞ்சக குரலில் கேட்டார். குழந்தை மனம் மாறாமல் தன் பிஞ்சு விரல்களால் கண்ணீரை துடைத்துக் கொண்டு, என் பேரு ரித்விக் என்று தன் மழலை குரலில் சொன்னான் ரித்து. சந்திரசேகர் மெதுவாக எழுந்து நின்று மதுமிதாவின் முதுகத்தை மிக கொடூரமாக முறைத்து பார்த்தார். அவனது குரலில் இப்பொழுது ஒரு அசுரனின் மிரட்டல் இருந்தது. இங்க பார் மதுமிதா, உனக்கு உன் பையன் ரித்விக் உயிரோட வேணும்னா மரியாதையா இன்னைக்கு நைட்டோட நைட்டா இந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு இந்த குன்னூரை விட்டே ஓடி போயிடு. இனி எந்த ஜென்மத்திலையும் எங்க சர்வாவோட கண்ல நீ படவே கூடாது. நீ அவனோட வாழ்க்கையில திரும்ப வர்றத நாங்க ஒருபோதும் விரும்பல. இதோ பாரு, இந்த பிரீத்தி இருக்காளே, இவளுக்கு தான் எங்க சர்வாவை நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். ஆனா நீ இங்க இந்த ஆபீஸ்ல அவன் பிஏவா அவன் கண்ணு முன்னாடியே இருந்தா அவன் நிச்சயமா இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். எனக்கு என்னவோ உனக்காகத்தான், உன்னை வச்சு பழி வாங்கணும்ன்ற அந்த வஞ்சகத்துக்காகத்தான் அவன் இந்த கம்பெனியையும் வாங்கியிருக்கானோன்னு தோணுது. அதனால நீ இங்க இருக்க கூடாதுடி என்று சந்திரசேகர் சரியாக கணித்து கூறினார். சந்திரசேகரின் அந்த வார்த்தைகள் மதுமிதாவிற்கு தலைக்குள் ஒரு பெரிய இடியை இறக்கியது போல இருந்தது. அவளது கால்கள் பலமிழந்து நடுங்கின. ஏற்கனவே தன் தந்தையை இழந்து தாயையும் இழந்து இந்த உலகத்தில் தன் குழந்தையை மட்டுமே நம்பி வாழும் ஒரு தாயின் நெஞ்சு அடியோடு வெடித்தது. அவள் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஆத்திரத்தின் உச்சத்தில் சர்வாவின் பெற்றோரை பார்த்து கத்தினாள். இங்க பாருங்க, ஏற்கனவே என்ன அன்னைக்கு அனாதையா பிச்சைக்கார நிலைமையில இந்த வீரை விட்டு துரத்துனீங்க. நீங்க யாரும் தெரியாத இந்த குன்னூர்ல வந்து ஒரு வேலையை தேடி நானும் என் குழந்தையும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ என் அம்மா கூட என் கூட உயிரோட இல்லை. நானும் என் குழந்தைய மட்டும்தான் தனியா இந்த உலகத்துல நரகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ எதுக்கு திரும்பவும் இந்த ஊர்ல இருந்தும் எங்களை துரத்துறதுக்கு பாக்குறீங்க? திரும்ப நான் வேற ஒரு புது ஊருக்கு போய் அங்க ஒரு புது வேலையை தேடி என் குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு வாடகை இடத்தையும் கண்டுபிடிச்சு நாங்க வாழறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? என்ன அவ்வளவு ஈஸியா இப்படி சொல்லிட்டு போறீங்க என்று மதுமிதா தன் ஒட்டுமொத்த ஆத்திரத்தையும் கண்ணீரையும் கொட்டி கத்தினாள்.
அவளது அந்த குரல் அந்த சிறிய வீட்டின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. அவளது அழுது வீங்கிய கண்கள் சர்வாவின் தாயை நேராக பார்த்தன. ஆமா, ஏன் உங்க புள்ள சர்வா கிட்ட உங்களால பேசி அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போக முடியாதா ஊருக்கு? அவனுக்கு புத்திமதி சொல்லி உங்க சென்னைக்கு கூட்டிட்டு போக வேண்டியது தானே? அதை விட்டுட்டு எதுக்கு என்ன மட்டும் எப்ப பார்த்தாலும் இப்படி போட்டு டார்ச்சர் பண்றீங்க? நாங்க என்னதான் அப்படி உங்களுக்கு பாவம் பண்ணோம் என்று மதுமிதா நெஞ்சடைத்து கத்தி கேட்டாள். மதுமிதா தன் முகத்திற்கு நேராக எகிர்வதை கண்ட விசாலாட்சியின் முகம் கோபத்தால் கருத்து வக்ரமாக மாறியது. சற்றென்று பாய்ந்த விசாலாட்சி மதுமிதா எதிர்பாராத அந்த வினாடியில் அவளது கன்னத்தில் பலார் பலார் என்று 2 முறை அனல் பறக்க அறைந்தாள். அந்த பலமான அறையின் வேகத்தில் மதுமிதா நிலை தடுமாறி சோஃபாவின் ஓரத்தில் சென்று விழுந்தாள். அவளது உதட்டின் ஓரத்தில் ரேசாக ரத்தம் கசிந்தது. அம்மா என்று ரித்து தன் தாயை அடித்ததைக் கண்டு அலறிக்கொண்டு ஓடி வந்து மதுமிதாவை கட்டியவன் விசாலாட்சியை பார்த்து தன் குட்டி குரலில் அழுது கொண்டே கத்தினான். விசாலாட்சி தன் கைகளை உதறிவிட்டு மதுமிதாவை ஒரு புழுவை போல பார்த்து சீறினார். என்னடி, அடுத்த வேலை சோத்துக்கு கூட வழி இல்லாத ஒரு நாய் நீ எல்லாம் என்கிட்ட குரலை உயர்த்தி பேசுறியா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா எங்களையே எதிர்த்து கேள்வி கேட்ப? இங்க பாரு மதுமிதா, இதுதான் உனக்கு நாங்க கொடுக்கற கடைசி வார்னிங். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த உன்னோட அனாதை குழந்தையும் கூட்டிக்கிட்டு நீ இந்த ஊரை விட்டே போயிடணும். அப்படி இல்லாம நாளைக்கு மறுபடியும் இந்த குன்னீர் ஆபீஸ்லயோ இல்ல இதே ஊர்லயோ வச்சு நான் உன்னை பார்த்தேன்னா இந்த உன் பையன் ரித்விக் உனக்கு உயிரோட இருக்க மாட்டான். அதை நீ எழுதி வச்சுக்க. அப்புறம் உன் பையனோட பிணத்தை தான் நீ பார்க்க வேண்டியது வரும் என்று விசாலாட்சி ஒரு கொடூரமான நரகத்தின் வார்த்தைகளை வீசினாள். தன் மகனின் உயிருக்கு ஆபத்து என்ற வார்த்தையை கேட்ட அடுத்த கணம் மதுமிதாவின் ஒட்டுமொத்த துணிச்சலும் உடைந்து சிதறியது. ஒரு தாயாக அவளது நெஞ்சு அடியோடு கதறியது. சந்திரா, பிரீத்தி, வாங்க போலாம். இவளுக்கு சாவு பயம் வந்துடுச்சு. இனிமே இங்க இருக்க மாட்டான் என்று விசாலாட்சி தன் மகனை பழிவாங்கும் நோக்கில் எல்லோரையும் அழைத்து கொண்டு அந்த வீட்டை விட்டு திமிராக வெளியேறினாள். காரின் கதவு பலமாக மூடி கார் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற சத்தம் கேட்டது. வீட்டிற்குள் மதுமிதா தன் தலையில் ஒரு மாபெரும் இடி விழுந்தது போல அப்படியே அந்த தரையிலேயே சரிந்து விழுந்து தன் முகத்தை புதைத்துக் கொண்டு கதறி அழுது துடித்தாள். அவளது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு இருண்ட கிணற்றுக்குள் தள்ளப்பட்டது போல இருந்தது. ஏன் ரித்து குட்டியை அவங்க கொன்னுடுவாங்கன்னு மிரட்டுறாங்களே. சர்வா, உன்னோட பெத்தவங்க எவ்வளவு பெரிய மிருகங்கடா. அவங்க கிட்ட இருந்து என் குழந்தைய நான் எப்படி பாதுகாப்பேன்? நான் இந்த ஊரை விட்டு போயே ஆகணுமா என்று நினைத்து அவளது நெஞ்சு வெடித்தது. தன் தாய் தரையில் விழுந்து கதறி அழுவதை கண்ட 3 வயது குட்டி பையன் ரித்து அழுது கொண்டே அவளது அருகில் தரையில் மண்டியிட்டு அமர்ந்தான். தன் பிஞ்சு பஞ்சு போன்ற கைகளால் மதுமிதாவின் கன்னங்களில் வழிந்த கண்ணீரை மெதுவாக துடைத்து விட்டவன், அம்மா அழதம்மா, பிளீஸ்மா, அந்த பேட் தாத்தாவும் பாட்டியும் போயிட்டாங்கல்ல, இனிமே அவங்க வரமாட்டாங்கம்மா, நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேம்மா, அம்மா அழாதம்மா என்று ரித்து தன் மழலை மாறாத செல்ல குரலில் அழுது கொண்டே தன் தாய்க்கு ஆறுதல் கூறினான். தன் 3 வயது குழந்தையின் அந்த பாசமான பேச்சும் அவனது அந்த பிஞ்சு கைகளின் தீண்டலும் மதுமிதாவின் தாயுள்ளத்தை இன்னும் பல மடங்கு உயர்த்தியது. அவளது கண்ணீர் இன்னும் வேகமாக வழிய தன் மகனை தன் மார்போடு இறுக்கமாக அவனது உயிர் உருகும் அளவிற்கு அணைத்துக் கொண்டாள். குன்னூரின் அந்த பனி படர்ந்த நள்ளிரவில் விசாலாட்சி கொடுமையான மிரட்டல் வார்த்தைகளும் கன்னத்தில் விழுந்த அறையின் வலியும் மதுமிதாவை அடியோடு நிலைக்குலைய வைத்தது. தன் 3 வயது குட்டி பையன் ரித்துவின் உயிருக்கு ஆபத்து என்ற வினாடியே அவளுக்குள் இருந்த அத்தனை சுயமரியாதையும் சவால்களும் பஞ்சாக பறந்துவிட்டன. ரித்து சொல்லும், அம்மாவை மன்னிச்சிடுடா. உன்னை இந்த அம்மா யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. நாம இப்பவே இந்த ஊரை விட்டு போயிடலாண்டா தங்கம் என்று அழுது கொண்டே தன் மகனை கட்டி அணைத்தவள் விடிய விடிய தூங்காமல் தன் துணிமணிகளையும் ரித்துவின் விளையாட்டு பொம்மைகளையும் ஒரு பழைய பெட்டிக்குள் போட்டு அழுது கொண்டே பேக் செய்தாள். விடுவதற்குள் ஹவுஸ் ஓனரை வரவழைத்து சாவியை கொடுத்து அட்வான்ஸ் பணத்தில் மீத இருந்த சொற்ப தொகையை வாங்கி கொண்டு விடியற் காலையிலேயே தன் மகனின் கைகளை பற்றி கொண்டு குன்னூரின் பனிமூட்டத்திற்குள் அடையாளம் தெரியாத ஒரு புதிய ஊரை நோக்கி அழுது கொண்டே அனாதையாக புறப்பட்டு விட்டாள் மதுமிதா.
மறுநாள் காலை குன்னூர் ஹைலாண்ட் எஸ்டேட் ஆபீஸ் எப்பொழுதும் போல பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் மதுமிதாவின் இருக்கை மட்டும் வெறிச்சோடி கிடந்தது. மணி 10:30 ஆகி இருந்தபோது சர்வாவின் கார் ஆபீஸ் வாசலில் வந்து நிற்க, நேற்று இரவு முழுவதும் தூங்காமல் மதுமிதாவின் உடைந்த முகம் தந்த வேதனையிலும் போதையிலும் கிடந்த சர்வா சற்று தாமதமாகவே ஆபீஸிற்குள் நுழைந்தான். அவனது கண்கள் நேராக மதுமிதாவின் இருக்கையை நோக்கின. அங்கே அவள் இல்லாததை கண்டதும் அவனது நெஞ்சுக்குள் ஏனோ ஒரு புதிய நடுக்கம் ஏற்பட்டது. அவன் தன் அறைக்குள் சென்று அமர்ந்த அடுத்த 5வது நிமிடம் சர்வாவின் அறையில் இருந்த இன்டர்காம் பெல் அலறியது. உடனே விக்ரம் உள்ளே நுழைய, டே விக்ரம், மதுமிதா இன்னும் ஆபீஸ்க்கு வரலையாடா? மணி இப்பவே 10:30 ஆகுது. எப்போ 9 மணிக்கெல்லாம் கரெக்டா சீட்ல இருக்கிறவ இன்னைக்கே இன்னும் வரல என்று சர்வா தன் குரலில் இருந்த பதற்றத்தை மறைத்து கொண்டு அலட்சியமாக கேட்பது போல கேட்டான். விக்ரம் தன் நெற்றியை துடைத்துக் கொண்டு, என்னன்னு தெரியலடா சர்வா, நானும் அவ சீட்டு பார்த்தேன், இன்னும் வரல. ஒருவேளை நேத்து மீட்டிங்ல கை விரல்ல கண்ணாடி குத்தி ரத்தம் வந்துச்சுல்ல, அதனால உடம்புக்கு ஏதாச்சும் ரொம்ப சரியில்லாம இருக்குமோ என்னவோ தெரியலடா என்றான் கவலையுடன். உடம்புக்கு சரியில்லாமல் இருக்குமோ என்ற வார்த்தையை கேட்டதும் சர்வாவின் நெஞ்சுக்குள் ஒரு பெரிய பாரமே குடியேறியது. நேற்று அவளது விரலில் ரத்தம் கசிந்த அந்த சோகமான காட்சி அவனது கண் முன்னே வந்து போனது. அவளது உடம்பு நலம் குன்றியிருக்க கூடும் என்ற நினைவே அவனது ஈகோவை அந்த நொடியில் ஆழ்த்தியது. டே விக்ரம், சரிடா, நீ இப்பவே கார் எடுத்துட்டு மதுமிதாவோட வீட்டுக்கு போய் செக் பண்ணிட்டு வாடா. அவ நல்லா இருக்கா பத்திரமா இருக்கான்னு தெரிஞ்சா கூட எனக்கு போதுண்டா, சீக்கிரம் போயிட்டு வா என்று சர்வா தன் தவிப்பை முதன்முறையாக விக்ரமிடம் அப்பட்டமாக காட்டினான். சரிடா சர்வா, கண்டிப்பா நான் இப்பவே போயிட்டு உனக்கு என்ன விபரம்னு பார்த்துட்டு வந்து சொல்றேன் என்று விக்ரமும் பதற்றத்துடன் காரை எடுத்துக்கொண்டு மதுமிதாவின் வீட்டை நோக்கி விரைந்தான். மதுமிதா தங்கியிருந்த அந்த சிறிய வாடகை வீட்டின் முன்னால் விக்ரமின் கார் வந்து நின்றது. விக்ரம் காரிலிருந்து இறங்கி அவசர அவசரமாக அந்த வீட்டின் முற்றத்திற்கு ஓடி வந்தான். ஆனால் அங்கே அவனுக்கு காத்திருந்தது ஒரு மாபெரும் அதிர்ச்சி. வீட்டின் மரக்கதவு பூட்டப்பட்டிருந்தது. ஒரு பெரிய பூட்டு அங்கே தொங்கிக் கொண்டிருக்க, ஜன்னல்கள் அனைத்தும் மூடப்பட்டு அந்த வீடே வெறிச்சோடி கிடந்தது. மதுமிதா எங்கே என்று தெரியாமல் விக்ரம் அங்கும் இங்கும் திகைத்து நின்று தவித்தான். அப்பொழுது பக்கத்து வீட்டு வாசலில் துணி துவைத்துக் கொண்டிருந்த ஒரு நடுத்தர வயது பெண்மணி விக்ரமை விசித்திரமாக பார்த்தார். விக்ரம் வேகமாக அந்த அம்மாவிடம் சென்றவன், அம்மா, அந்த வீட்டுல மதுமிதான்னு ஒரு பொண்ணு சின்ன பையனோட தங்கி இருந்தாங்களே, அந்த வீடு பூட்டி இருக்கு, அவங்க எங்கன்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமாம்மா என்று விக்ரம் பதற்றத்துடன் கேட்டான். அந்த பெண்மணி தன் கைகளில் இருந்த சோப்பு தண்ணீரை துடைத்துக் கொண்டே ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டார். அவரது முகத்தில் ஒரு பெரிய சோகம் குடியேறியிருந்தது. என்னன்னு தெரியல தம்பி, அந்த பொண்ணு நேத்து நைட்டோட நைட்டா பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு விடிய காலையிலேயே இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போக போறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சுப்பா என்றார் அந்த அம்மா. என்னது, ஊரை விட்டு போயிட்டாங்களா? ஏமா, எதுக்கு திடீர்னு போனாங்க என்று விக்ரமின் தலையை சுற்றியது. அதான் தம்பி எங்களுக்கும் புரியல. என்கிட்ட சொல்லும் போது எனக்கு வேற ஊர்ல நல்ல வேலை கிடைச்சிருக்குமா, அதான் கிளம்புறேன்னு சொல்லுச்சு. நேத்து நைட்டே அவசர அவசரமா ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு சாவியை கொடுத்துட்டு அட்வான்ஸ் காசுல வாடகை போக மீதி காசையும் வாங்கிட்டு தான் விடிகாத்தால கிளம்புச்சு. போகும்போது எங்களை எல்லாம் பார்த்து கூட ரொம்ப வருத்தப்பட்டு கண் கலங்கிட்டே போச்சுப்பா என்று அந்த அம்மாள் தன் கண்களை துடைத்துக் கொண்டே சொன்னார். போகும்போது அழுதுட்டு போச்சா என்ற விக்ரமின் தொண்டை அடைத்தது. ஆமா தம்பி, இவ்வளோ நாள் இங்க இந்த ஊர்ல எனக்கு எந்த குறையும் இல்லாம நீங்க எல்லாரும் ஒரு துணையா இருந்தீங்கம்மா. இப்போ திரும்பவும் ஒரு புது இடத்துல தனியா போய் என் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலம்மா என்று கைய புடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே கண் கலங்கிட்டு போச்சுப்பா. அத பார்த்தப்போ எங்களுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு தம்பி. அந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரு புருஷன் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு அனாதை நிலைமை அவளுக்கு வந்திருக்குமா தம்பி என்று அந்த பெண்மணி ஆதங்கப்பட்டார். புருஷன் இருந்திருந்தாவா என்ற வார்த்தையை கேட்டதும் விக்ரமின் மூளைக்குள் ஏதோ ஒரு மர்ம பொறி தட்டியது. அவனது இதயம் வேகமாக அடித்துக் கொள்ள தொடங்கியதும், அந்த பொண்ண எவனோ ஒரு பாவி ஏமாத்தி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு நடு வழியில கைவிட்டு போயிட்டான் தம்பி. அந்த புள்ளையும் அந்த குழந்தைய கழிக்க மனசு இல்லாம எத்தனையோ கஷ்டப்பட்டு பெத்து இதே குன்னூர் ஊர்ல அத்தனை கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்குதுப்பா.
இப்படி ஒரு கேடுகட்ட செயலை செஞ்சவன் இருக்கானே, அவன் வாழ்க்கையில ஒரு நாளும் உருப்படவே மாட்டான் தம்பி. இப்படி ஒரு நல்ல பொண்ணு போய் ஏமாதி இருக்கானே, அவெல்லாம் விளங்குவானா? அவனெல்லாம் கட்டையில போக என்று அந்த பெண்மணி சர்வாவை அசிங்கமான வார்த்தைகளால் சபிக்க தொடங்கினார். அந்த சாப வார்த்தைகளும் அவர்கள் கூறிய உண்மையும் விக்ரமின் நெஞ்சில் ஒரு மாபெரும் ஈட்டியாக பாய்ந்தது. அவனுக்குள் இருந்த குற்ற உணர்ச்சி அப்பட்டமாக விஸ்வரூபம் எடுத்தது. அவனது கைகள் நடுங்கியது. அம்மா, என்னங்க சொல்றீங்க? மதுமிதாவுக்கு கல்யாணம் ஆகித்தான் இங்க குன்னூருக்கு வந்திருக்கிறதாவும், அவ புருஷன் கொடுத்தான் இங்க குழந்தைய வச்சுட்டு வாழறதாவும் நாங்க ஆபீஸ்ல கேள்விப்பட்டோமே. நீங்க என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க என்று விக்ரம் தன் தலையை பற்றி கொண்டு விபரம் அறியாமல் கேட்டான். என்ன தம்பி, நீங்க விவரம் புரியாம பேசுறீங்க. அந்த பொண்ணு இங்க வந்த நாள்ல இருந்து ஒத்த பொம்பளையா தனியாத்தான் தம்பி இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க அம்மா இங்க வந்து கொஞ்ச நாள்லயே மனக்கவலையிலேயே இறந்தும் போயிட்டாங்க தம்பி. அவங்க இறந்து போறதுக்கு முதல் காரணமே அந்த பொண்ணு திடீர்னு மாசமா இருந்ததுதான் என்றார் அந்த அம்மாள். என்னது, அவங்க அம்மா இறந்ததுக்கு இவ கர்ப்பமா இருந்ததுதான் காரணமா என்று விக்ரம் அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்றான். ஆமா தம்பி, ஒரு நாள் அந்த பொண்ணு வெளியே வாசல்ல துணியை துவைச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்படியே மயக்கம் போட்டு தரையில விழுந்துருச்சுப்பா. நாங்க தான் ஓடி போய் தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோம். அப்பதான் அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிற விஷயமே எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை கேட்டதும் அவங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட அந்த பேரதிர்ச்சியில உடம்பு அடியோட முடியாம போனதுதான்ப்பா. என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஆயிட்டாலே இந்த சமூகம் அவளை என்ன சொல்லுமோன்னு நினைச்சே அவங்க அடிக்கடி உடம்பு முடியலாம இருந்து அப்படியே இறந்தும் போயிட்டாங்கப்பா என்று அந்த பெண்மணி விபரத்தை கொட்டினார். விக்ரம் அப்படியே அதிர்ச்சியில் வாயெடுத்து போய் நின்றான். அவனது காதுகளில் ரத்தம் வழிவது போன்ற ஒரு பயங்கரமான உணர்வு ஏற்பட்டது. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க தம்பி, அந்த பொண்ணுக்கு முறைப்படி கல்யாணமாகி வயிற்றுல குழந்தை வந்திருந்தா அவங்க அம்மா ஏன் தம்பி இவ்வளோ பயப்பட போறாங்க? ஏன் பதறி போய் உயிரை விட போறாங்க? இதுல இருந்து தெரியலையா இது அவங்க அம்மாவுக்கே தெரியாம எதிர்பார்க்காம நடந்த விஷயம் அப்படின்னு? ஏதோ ஒரு பாவி பண்ணன பாவத்தோட பலனை இன்னைக்கு அந்த பொண்ணு தான் தலையில சுமந்துக்கிட்டு இந்த சின்ன குழந்தைய வச்சுட்டு தவிச்சுக்கிட்டு இருக்குதுப்பா என்று அந்த அம்மாள் கண்ணீர் வடித்தார். விக்ரம் அந்த பூட்டிய கதவின் திண்ணையிலேயே அப்படியே பலமிழந்து அமர்ந்து விட்டான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தனியா ஒத்த பொம்பளை புள்ளையா நின்னு அந்த புள்ளைய அத்தனை கௌரவமா வளர்த்துக்கிட்டு இருக்குது தம்பி. இன்னைக்கு வரைக்கும் யாராவது அந்த புள்ள வீட்டுக்கு ஒரு தப்பான பார்வையோடவோ இல்ல ஒரு தப்பான வார்த்தையோ பேசிட்டு வந்திருப்பாங்களா? யாரா இருந்தாலும் வாசலுக்கு 10 அடி தள்ளியே நிறுத்துமே தவிர ஒருத்தவங்களை கூட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பேசாது. அப்படிப்பட்ட ஒரு தங்கமான நல்ல பொண்ணுக்கு தான் இந்த கடவுள் இப்படிப்பட்ட சோதனையெல்லாம் கொடுக்கிறாரு ச்சே என்று அந்த பெண்மணி துணியை தூக்கி கொண்டு புலம்பிக் கொண்டே அங்கிருந்து சென்றார். அவர்கள் கூறிய அத்தனை வார்த்தைகளும் விக்ரமின் தலையில் ஒரு மாபெரும் இடியைப் போல டங் டங் என்று இறங்கியது. அவனது ஒட்டுமொத்த உடலும் நடுங்கியது. அவனது கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. குன்னூரின் அந்த பூட்டிய வீட்டின் திண்ணையில் தன் தலைமேல் 2 கைகளையும் வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்த விக்ரமின் நெஞ்சு அடியோடு வெடித்துவிடும் போல் இருந்தது. அவனது காதுகளில் பக்கத்து வீட்டு பெண்மணி சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இறங்கிக் கொண்டிருந்தது. அப்படின்னா மதுவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? அவ சர்வாவை தவிர வேற யாரையும் தான் மனசால கூட நினைக்கலையா? அவனோட அந்த 3 வயசு குழந்தை ரித்து சர்வாவோட சொந்த ரத்தம் தானா? ஐயோ, சர்வா அவளை பணத்துக்காக ஏமாத்தினவ துரோகின்னு நினைச்சு எவ்வளோ கொடுமைப்படுத்தினானே. அவனோட அம்மா அப்பாவும் பிரீத்தியும் சேர்ந்து அவளை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினப்போ அவ ஒரு வார்த்தை கூட தன்னை நியாயப்படுத்திக்காம எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் குழந்தையோட கௌரவத்துக்காக மட்டும் வாழ்ந்துருக்காளே. நினைக்க நினைக்க விக்ரமிற்கு தன் மீது அப்பட்டமான வெறுப்பும் குற்ற உணர்ச்சியும் ஏற்பட்டது. அன்னைக்கு சென்னையில வச்சு சர்வாவோட பெத்தவங்க மதுமிதாவை மிரட்டினப்போ பயந்து போய் சர்வா கிட்ட உண்மையை மறைச்சதும், நேத்து ஆபீஸ்ல அவங்க அவளை வேலைக்காரின்னு சொல்லி மிரட்டிய போது மௌனமாக இருந்ததும் அவனது கண்முன்னே வந்து அவனை வதைத்தது. ச்சே, நான் இவ்ளோ பெரிய பாவி,
என் நண்பனோட வாழ்க்கையையும் ஒரு உத்தமமான பொண்ணோட வாழ்க்கையையும் இப்படி நரகமாக்க நானே ஒரு காரணமா இருந்துட்டேனே என்று விக்ரம் அந்த திண்ணையிலேயே தன் முகத்தை புதைத்து கொண்டு விம்மி விம்மி அழுதான். அவனது அழுகை சத்தம் அந்த வெறிச்சோடி கிடந்த வீட்டின் முற்றத்தில் ஒரு சோக கீதமாக ஒலித்தது. சற்று நேரத்தில் அவனது சட்டை பையில் இருந்த கைபேசி அதிரத் தொடங்கியது. திரையில் சர்வேஷ் என்ற பெயர் மின்னியதும் விக்ரம் திடுக்கிட்டு தன் கண்களை துடைத்துக் கொண்டான். போனை எடுக்கவே அவனது கைகள் பயத்தில் நடுங்கின. சர்வாவிடம் நான் இப்பொழுது என்ன சொல்வேன்? அவளை பத்தி விசாரிச்சுட்டு வர சொன்னானே, அவ ஊரை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சா அவன் என்ன நிலைமைக்கு ஆவானோ என்று பயந்து கொண்டே போனை ஆன் செய்து காதில் வைத்தான். ஹலோ விக்ரம், என்னடா விபரம்? மதுமிதா வீட்டுல இருக்காளா? அவளுக்கு உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஏண்டா எனக்கு இன்னும் போன் பண்ணி சொல்லல? எனக்கு இங்க ஆபீஸ்ல ஒரு வேலையும் ஓடலடா, நெஞ்செல்லாம் பதறுது, சீக்கிரம் சொல்லுடா என்று மறுமுனையில் சர்வாவின் குரல் அத்தனை தவிப்போடும் ஏக்கத்தோடும் ஒலித்தது. அவனது குரலில் இருந்த அந்த பழைய காதலின் நடுக்கம் விக்ரமின் நெஞ்சை கிழிக்க விக்ரம் தன் தொண்டையை நனைத்துக் கொண்டு தன் அழுகையை அடக்கிக் கொண்டு பேச முயன்றான். டேய் சர்வா, நான் இப்போ மதுமிதாவோட வீட்டு வாசல்ல தாண்டா நிக்கிறேன். ஆனா என்று அவனது குரல் உடைந்து இழுத்தது. ஆனா என்னடா விக்ரம், மரியாதையா சொல்லுடா, அவளுக்கு என்னாச்சு என்று சர்வா பதறினான். சர்வா, இங்க வீடு பூட்டி இருக்குதுடா. அவ இங்க இல்லடா. நேத்தே நைட்டோட நைட்டா பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு விடிய காலையிலே தன் பையனை கூட்டிட்டு இந்த குன்னூர் ஊரை விட்டே எங்கேயோ போயிட்டாடா. அவ இங்க இல்லடா சர்வா என்று விக்ரம் கதறிக்கொண்டே உண்மையை சொன்னான்.